அதிமுகவை 25 ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றி ஜெயலலிதாவை உருவாக்கியவர்களே நாம் தான். நடராஜனும் சசிகலாவும் தான். இப்பொழுது எடப்பாடி கண்டுகொள்வதே இல்லை. வேலுமணி, தங்கமணி, வீரமணி அதிகார மையங்கள் எல்லாம் சசிகலாவை திரும்பி பார்ப்பதே இல்லை. பாஜகவிடம் 200 கோடி ரூபாய் பேரம் பேசி அண்ணாமலைக்கு வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுத்து எப்படியாவது உன்னுடைய டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி PL சந்தோஷ் மூலம் என்னை எப்படியாவது அதிமுக இணைத்து விடு, அவைத்தலைவர் பதவி வாங்கி கொடு. பாஜகவும் கைவிட்டு விட்டது. அமித்ஷாவும் கண்டுகொள்ளவில்லை, நயினாரும் கண்டுகொள்ளவில்லை. என்ன ஃபார்முலாக்கு வந்திருக்காங்கன்னா தினகரன் ஃபார்முலாக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தென்புலத்து முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அடையாளம் நான் தான், யார் ஓடு போடாத எடப்பாடி இப்படி சொல்வதற்கு திமுக பின்னணியில் இருந்து இப்பொழுது ஜெயலலிதா படத்தை போட்டு சசிகலா ஒரு பெரிய வளம் வர போகிறார். அதிமுகவை தோக்கடிக்கணும், என்டிஏவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பாஜக விரும்புமா? இல்ல, பாஜக சமரசம் பண்ணட்டும், என்ன உள்ள சேர்த்துக்கிட்டோம், எனக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கட்டும். எனக்கு அதிமுக என்னுடைய கட்சி என்ன என் காரணம் தான் நான் கூடிய கழிக்கல. ஐயா வணக்கம். வணக்கம். சசிகலா புதிய கட்சி எதற்காக? தன்னுடைய கட்டுப்பாட்டில் 4 நூற்றாண்டு காலம் இருந்த அந்த அதிமுக தன்னுடைய கை நழுவி போய்விட்டது. 25 ஆண்டு காலம் சம்பாதித்த பல கோடிக்கணக்கான ரூபாய்கள், சொத்துக்கள், கொடநாடுகள், மிடாஸ் கோல்டு சாராய ஆலைகள், இப்படி பல சொத்துக்களை கட்டி காட்பதற்கு அதிகாரம் தேவைப்படுது. தான் காப்பாற்ற சொன்ன பினாமிகள் அத்தனை பேரும் அந்த சொத்துக்கள் அவர்களிடமிருந்து மீட்க முடியவில்லை. இந்த சொத்துக்கு அதிமுக கட்சியும் எடப்பாடியிடம் இழந்து விட்டார். சிறைக்கு போகிற பொழுது நீங்கள் தினகரனை பாதுகாக்க சொல்லி இந்த அதிமுகவை பாதுகாத்து வைத்தார். வந்த பிறகு ஒன்று நீ முதலமைச்சர், நான் முதலமைச்சர், நம்ம குடும்பம் முதலமைச்சர். அதிமுகவை 25 ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றி ஜெயலலிதாவை உருவாக்கியவர்களே நாம் தான். நடராஜனும் சசிகலாவும் தான். இதை நிழலுலக சிஎம் இந்த பிரதமரே தொடர்பு கொண்டாலும் சசிகலா விரும்பினால்தான் ஜெயலலிதா பேச முடியும். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு ஆதரவு கடிதம் கேட்டு நீங்கள் போயஸ் கார்டன் வாசலில் காத்து கிடந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியாவினுடைய முப்படைகளின் தலைவர், தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைக்கான அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இதெல்லாம் கடந்த காலம். இப்பொழுது எடப்பாடி கண்டுகொள்வதே இல்லை. வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த அதிகார மையங்களெல்லாம் சசிகலாவை திரும்பி பார்ப்பதே இல்லை. பாஜகவிடம் 200 கோடி ரூபாய் பேரம் பேசி அண்ணாமலைக்கு வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுத்து எப்படியாவது உன்னுடைய டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி PL சந்தோஷ் மூலம் என்னை எப்படியாவது அதிமுக இணைத்து விடு, அவைத்தலைவர் பதவி வாங்கி கொடு. எடப்பாடி முட்டி மோதி அண்ணாமலை பதவி போனால் தான் மிச்சம். எடப்பாடி முதல் டிமாண்டை அண்ணாமலை தூக்குங்க, அப்போ தான் அமித்ஷாவை சந்திக்க முடியினார். அண்ணாமலை தூக்கிட்டு நயினாரை போட்டு விட்டு தான் அமித்ஷா எடப்பாடி வீட்டுக்கே போனார். இதுக்கெல்லாம் காரணம் சசிகலா தான். சசிகலாவுடைய பதவியை எப்படியாவது மீட்டெடுப்பதற்கான யுத்தம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடியிடம் அந்த யுத்தம் எடுபடவே இல்லை. இதுதான் இன்றைய சூழல். இப்போ பாஜகவும் கைவிட்டு விட்டது. அமித்ஷாவும் கண்டுகொள்ளவில்லை, நயினாரும் கண்டுகொள்ளவில்லை, யாருமே கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது என்ன ஃபார்முலாக்கு வந்திருக்காருன்னா தினகரன் ஃபார்முலாவுக்கு வந்திருக்கார். தினகரன் முக்குளத்தூர் வாக்குகளை பிரித்ததனால் அதிமுக ஒரு 25 இடங்களில் தோல்வி அடைந்தது. அதே போன்று முக்குளத்தூர் மக்கள் இந்த பூர்வீகம் காவிரி டெல்டா, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, தஞ்சாவூர் அங்கே இல்லாமல் இப்போ எந்த எங்கே போயிருக்கு? உசிலம்பட்டிக்கு போயிருக்கு, தேனிக்கு போயிருக்கு, பெரிய குளத்துக்கு போயிருக்கு. மக்களை சந்திப்பதற்கு தென்காசியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் வருவதான முயற்சி, அது தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சு. எந்த கிளை செயலாளர் போய் சசிகலா பார்க்கல, எந்த முன்னாள் எம்எல்ஏ போய் பார்க்கல, முன்னாள் MP யாருமே பார்க்கல. இப்பொழுது கடைசி முயற்சி முக்குளத்தூர் வாக்குகளை பிரித்து நான் அதிமுக தோல்வி அடைவதற்கு நான் தான் காரணம் என்று எடப்பாடி எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சிக்காக அவங்க தம்பி திவாகரன்
அண்ணா திராவிட கழகம் அந்த கட்சியை ஆரம்பித்து அதுக்கு உயிர் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய தென்புலத்து முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அடையாளம் நான் தான், யார் ஓடு போடாது எடப்பாடிக்கு இப்படி சொல்வதற்கு திமுக பின்னணியிலிருந்து இப்பொழுது ஜெயலலிதா படத்தை போட்டு சசிகலா ஒரு பெரிய வளம் வரப்போகிறார். அதற்கான முன்னோட்டம் தான் சசிகலா தனி கட்சி, தனி அறிவிப்பு, தனி கொடி, தனி மேடை. ஆனால் இது காலத்துக்கு ஏற்புடையதா, காலத்துக்கு ஒத்து வருமா? அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் இல்லை முக்குளத்தோர்கள் அதிமுகவை காப்பாற்றுவது தான் அவர்களுடைய கடமை. அதுதான் அவர்களை காப்பாற்றும், அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த மனநிலைக்கு வெகு காலம் ஆகிப்போச்சு. இப்போ டிடிவி இணைந்து விட்டார். இப்போ ஓபிஎஸ் சசிகலாவும் முக்குளத்தூர் அடையாளம் என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேறி ஏறக்குறைய 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஏற்றுக்கல. இத்தனை ஆண்டு கால முக்குளத்தூர் சமூகத்துக்காக என்ன ஆர்ப்பாட்டம் செய்தார், என்ன போராட்டம் செய்தார்? ஜெயலலிதாவிடம் இருந்த பல கோடிக்கணக்கான பணங்கள், கொடநாட்டை விற்று பசும்பொன் தேவர் முத்துராமலிங்க ஐயார் அறக்கட்டளை சார்பாக ஒரு பல்கலைக்கழகம் கட்டியிருக்கலாமே, உசிலம்பட்டியில், தேனியில் கட்டியிருக்கலாமே, கமுதியில் கட்டியிருக்கலாமே, ஏன் கட்டலை? இப்போ உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு, உங்கள் சமூகத்தில் நீங்கள் ஒளிந்து கொள்வதற்கு அந்த சமூகம் தேவைப்படுகிறது. நீங்கள் 25 ஆண்டு காலமாக பல பக்கம் கோடியாக சொத்து வாங்கினீங்க, கோடியாக. லண்டனில் தினகர வெள்ளைக்காரர்களுக்காக உல்லாச ஹோட்டல் கட்டினார் 1000 கோடி ரூபாய்க்கு. இன்னும் வழக்கு இருக்குது, லண்டன் ஹோட்டல் வழக்கு இருக்குது. ஆனால் உசிலம்பட்டியில் உழைக்கிற மக்களுக்கான பல்கலைக்கழகம் கட்டவில்லை, போடியில் பல்கலைக்கழகம் கட்டவில்லை, இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கலை, அறக்கட்டளை ஆரம்பிக்கலை. மூக்கையா தேவர் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த சமூகத்தில் மூக்கையா தேவரை போல ஒரு உத்தம மனிதனை பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த கட்சி தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் அந்த அம்மாவுக்கு திமுக கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டு 234 தொகுதி, அதில் ஒரு 75 தொகுதி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் முக்குளத்தோர் வாக்குகளை நீங்கள் ஒரு தொகுதிக்கு 3000 வாக்குகளை பிரிங்க. 75 × 3 ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் ஓட்டை, 3 லட்சம் ஓட்டை அதிமுக வாக்கை பிரித்தால் நாங்கள் எளிதாக வெற்றி பெற்றுவோம். இது திமுகவுடைய அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டின் மூலம் எடப்பாடி சமரசம் ஆவாரா, காம்ப்ரமைஸ் ஆவாரா? இப்படி ஒரு திட்டம் உருவாகி வாழ்நாள் முழுவதும் இரட்டை இலை ஜெயலலிதாவை தூக்கி திரிந்த சசிகலாவும் நடராஜனும் அந்த ஆதரவாளர்களும் இப்போ அதே இயக்கத்தை தோற்கடிப்பதற்கு எப்படி அதிமுக அலுவலகம் கத்தி கடப்பாறையோடு போய் தகர்க்கப்பட்டது ஓபிஎஸ்ஸால், இப்போ இது வாக்கு வங்கியால் தகர்க்கப்படுகிறது. அதிமுக வெற்றி பெற்றக்கூடாது. டிடிவியை அமித்ஷா அழைத்து சமரசப்படுத்தி அதிமுகவுக்குள் அனுப்பி வைத்ததை போல என்னையும் அனுப்பி வையுங்கள், என் சொத்தெல்லாம் காப்பாற்றணும் பினாமிட்டு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அதிமுகவை தோக்கடிக்கணும், என்டிஏவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பாஜக விரும்புமா? இல்லை, பாஜக சமரசம் பண்ணட்டும், என்னை உள்ளே சேர்த்துக்கிட்டோம், எனக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கட்டும், இல்லை எனக்கு எம்எல்ஏ சட்டசபைகள் போகிறக்கு ஒரு பதவி கொடுக்கட்டும். எனக்கு அதிமுக என்னுடைய கட்சி, இன்னும் என் கார் வந்து நான் கொடியை கழட்டல, அதிமுக கொடி கட்டிய காரோடு தான் நான் பயணிக்கிறேன். எனக்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கொடுத்த ஒப்புகை எல்லாம் இருக்கு. நான் தான் எடப்பாடியை சிஎம் முதலமைச்சர் ஆக்கினேன். அப்போது சிறையில் இருந்தபோது செங்கோட்டையனிடம் சொன்னேன்னுங்கிறாங்களே, என்னங்கய்யா? செங்கோட்டை என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடியிடம் சொல்லுங்கள், கட்சியிடம் ஒப்படைக்க சொல்லுங்கள், அவர் அமைச்சராக இருக்க சொல்லுங்கள். கேட்டால் கொடுத்துருவாங்களா? கேட்டால் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. எப்பவுமே பெண் புத்தி தானே.
ரெண்டாவது அரசியலே தெரியாத பெட்டிகளை மட்டுமே காந்திகளை மட்டுமே நம்பியவர் தான் சசிகலா. நீங்கள் எடப்பாடி இந்த கட்சி குத்தைக்கு எடுத்திருக்கார், ஏலம் எடுத்திருக்கார். பார்ட்டி ஃபண்டு அப்படியே நீங்கள் வச்சுக்க, கட்சியை எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்பாங்க. இப்போ சசிகலா அவர்கள் வந்து தேர்தலில் தனித்து போட்டியா இல்லை? தனித்து தான். வேற என்ன வேற அப்புறம் கம்யூனிஸ்டாக வருவாரா, காங்கிரஸ் வருவானா, சிறுத்தை வருமா, இல்லை விஜய் வருவாரா? தனித்து போட்டி. இன்னைக்கு இருக்க அதிமுக பல பேர் சசிகலாவால் உருவானவங்க தானே. எதுவும் சசிகலாவால் உருவானவர்கள் நீங்கள் 10 வருஷமாக வரவே இல்லையே, திரும்பியே பார்க்கலையே. சசிகலாவை ஒரு முறை கூட வணக்கமே வைக்கலையே. சசிகலா தான் அதிமுக சசிகலா. ஜெயலலிதாலாம் அப்புறம் தான். நடராஜனும் சசிகலாவும் தான் 4 நூற்றாண்டு காலம் அதிமுகவை இயக்கினார்கள். தேர்தல் வரும்போது போயஸ் கார்டில் கூட்டம் இருக்காது. எங்கே கூட்டம் இருக்கும்? நடராஜ வீட்டில் தான் கூட்டம் இருக்கும். அத்தனை கார் நிற்கும். முன்னாள் இந்நாள் தொழிலதிபர்கள், லெக்ஸஸ் காரு, பென்ஸ், ஆடி எல்லாம் எங்கே இருக்கும்? பெசன் நகர் ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் நிற்கும். கூட்டமே அங்கே தான் இருக்கும். இப்போ சசிகலா எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார். எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம் அதிமுக ஒரு வலிமையான கட்சி.